இன்றைக்கி நம்ம ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறது, கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறது பார்ப்போம். சைன்அப் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணோடனே ரைட் சைடில் மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோட், country, date of birth, age, gender, link mobile number. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே இங்கே டைப் பண்ணிடுங்க. சப்மிட். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. இது எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஒய்சி போகணும். ரைட் சைட் கீழே அப்டேட்டுன்னு இருக்கும். ஸோ இது கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கேஒய்சி பேஜுக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கேஒய்சி ஆதார் ஐடி. உங்கள் ஆதார் ஐடி நம்பர் இங்கே டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேன் நம்பர், இங்கே ஃபஸ்ட்டு உங்கள் பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்தது உங்கள் ஆதார் ஐடி, உங்கள் ஆதாரோட பேக் சைடு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃபி. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. Proceed to verify. So KYC updated successfully. You will be approved within 1 or 2 business days. So KYC update பண்ணோன்னே நார்மலாக ஒன் டேயில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போர்ட் டீம் வந்து கால் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் அண்ட் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது. தேங்க்யூ.